பாலிவுட் நடிகர் விக்கி கௌஷல், நடிகை ராஷ்மிகா மந்தனா நடித்த சாவா என்ற படம் கடந்த மாதம் வெளிவந்தது. முகலாய படையெடுப்பின் போது மராத்தியர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை மத்திய பிரதேச மாநிலம் புர்ஹான்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அசிர்கார் கோட்டை அருகே மறைத்து வைத்தது மாதிரி சாவா படத்தில் காட்சிகள் வரும். வரலாற்று கதையம்சம் கொண்ட இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் 490 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. இந்த நிலையில் படம் ஏற்படுத்திய தாக்கத்தில் ஒரு கிராமமே தங்க புதையலை தேடி கிளம்பியதுதான் நகைச்சுவையே. அதாவது படம் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் புர்ஹான்பூர் பகுதியில் நெடுஞ்சாலை பணிக்கு பள்ளம் தோண்டிய போது சில உலோக நாணயங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் ஊருக்குள் பரவி புதையல் தேடும் அளவுக்கு சென்றிருக்கிறது. உலோக நாணயங்கள் கிடைத்ததை முகலாய காலத்து தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் என சிலர் கிளப்பிவிட அவ்வளவுதான். கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரவோடு இரவாக அசிர்கார் கோட்டை நோக்கி வந்து விட்டனர். கையில் டார்ச் லைட், மெட்டல் டிடெக்டர் என முழு வேகத்தில் தயாராக வந்த சிலர் தங்கத்தை தேட ஆரம்பிக்க இந்த தகவல் அக்கம் பக்கத்து கிராமம் வரை சென்று கோட்டைக்கு அருகே பெரும் கூட்டமே கூடியது. இன்னும் சிலர் ஆர்வ மிகுதியில் மண்ணை அள்ளி சலித்து புதையலை தேடியது சிரிப்பைத்தான் ஏற்படுத்தியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அனைவரையும் கலைந்து செல்ல வைத்ததோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த புர்ஹான்பூர் பகுதி முகலாய நகரமாக அறியப்படும் நிலையில் அந்த காலத்தில் தங்கம், வெள்ளி நாணயங்கள் என செழிப்பாக இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் போர்க்காலத்தில் தங்களது சொத்துக்களை நிலத்திற்கு அடியில் தான் புதைத்து வைப்பதை புர்ஹான்பூர் மக்கள் வழக்கமாக வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் அசிர்கார் கோட்டை அருகே இது மாதிரி சில நாணயங்கள் இதற்கு முன்பு கிடைத்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறும் நிலையில் படம் ஏற்படுத்திய தாக்கத்தில் தங்க புதையல் கிடைக்கும் என நம்பி இரவோடு இரவாக நிலத்தை தோண்டி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது.